வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா DARPAN ID. ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் DARPAN ID வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த டெட்லைன் என்ன பண்ணணும், அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த DARPAN ID வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் எய்டட் ஸ்கூல்ஸ். இந்த ஸ்கூல்ஸுக்கு வந்து ஒரு தனி மேனேஜ்மெண்ட் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மாதிரி இல்லாமல். ஸோ இந்த ட்ரஸ்ட்டு, சொசைட்டி இல்லை மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட இன்கம் டேக்ஸ்க்காக ஒரு ஃபைலிங் பண்ணி DARPAN ID அப்படின்னு சொல்லி ஐடி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஐடி வந்து நம்ம கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணால் தான் நமக்கு ஃபண்டிங் வரும்னு சொல்லி ஒரு 2-3 months முன்னாடி சொல்லியிருந்தாங்க. மெயில் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இப்போது 23rd ஆகஸ்ட்டில் நிறைய பேருக்கு மறுபடியும் மெயில் வந்திருக்கு சேயிங் DARPAN ID நீங்கள் வந்து August 31 சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபண்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 1 week டைம்லைன் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம DARPAN ID சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த DARPAN IDன்றது எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணுன்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் போய் நம்ம சேனலில் பார்த்துக்கலாம். அதை தாண்டி இந்த மெயிலில் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட், if you already submitted the DARPAN ID and still getting this mail, then please resubmit the form with the correct ATL code and UDICE code of the school. As per our records, you have not submitted the DARPAN ID. ஸோ இந்த மெயில் உங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்று DARPAN ஐடியை சப்மிட் பண்ணல, அப்படி இல்லைனா DARPAN ID ஃபார்ம் கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் எதுவும் கரெக்டாக இல்லை, ஏதோ ஒன்று தப்பாக டைப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. Please note that DARPAN ID is mandatory for the disbursement of funds for non-government school. In case your school is private and is under any society, trust, NGO, etc., then DARPAN ID is required. Apply immediately on website ngo.darpan.gov.in. ஸோ DARPAN ID வந்து இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபண்ட் வராது. DARPAN ID நீங்கள் சப்மிட் பண்ணாமல் ஃபண்ட் வராதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த DARPAN ID ஆல்ரெடி உங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்டேயோ, NGO கிட்டேயோ, ட்ரஸ்ட் கிட்டேயோ இருக்குது அப்படின்னா அதை உடனே கூகுள் ஃபார்ம் லிங்க் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட DARPAN ID இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இங்கே கார்ட்லேயும் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டும். ஸோ அந்த வீடியோவை போய் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு 1 week தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் இதை முடிக்கணும். அடுத்தது, please reach out to your school management and check with society, trust, NGO it comes under. DARPAN ID of that school, trust, NGO will have to submit it. It's not the school but the organization it comes under. Use DARPAN ID is to be submitted. Individual schools do not have apply for DARPAN ID. இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும். உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு 10 பிரான்ச் வச்சுருப்பீங்க, 5 பிரான்ச் வச்சுருப்பீங்க. பட் ட்ரஸ்ட்டு வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ட்ரஸ்ட்டோட டீட்டெயில்ஸே நீங்கள் எல்லா ஸ்கூலுக்கும் சப்மிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு DARPAN ID நீங்கள் வந்து வாங்கியே ஆகணும். அந்த DARPAN ID வந்து அந்த ட்ரஸ்ட்டு கீழே இருக்க நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். பட் ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு வாட்டி கூகுள் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஆன் ஹவு டு சைன் அப். நீங்கள் எப்படி சைன் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு PDF டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும். அதுக்கடுத்து கூகுள் ஃபார்மோட லிங்க், சப்மிட் யுவர் DARPAN ID டீட்டெயில்னு சொல்லிட்டு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ், காமனாக வரக்கூடிய டவுட்ஸ், கொஷின்ஸ் எல்லாம் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த DARPAN IDயோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. Please note that the format of DARPAN ID is state, year, ID. For example, AP/2020/012345. Any incorrect ID submitted will not be considered as valid submission. Last date for submission August 31st, 2021. ஸோ உங்களுக்கு 1 week தான் இருக்குது. இந்த 1 weekக்குள்ளே நீங்கள் இது வரைக்கும் DARPAN ID இருந்து சப்மிட் பண்ணாமல் இருந்தாலோ, இல்லை ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருந்தோம் ஆனால் எங்கள் மெயில் வந்ததுன்னா மறுபடியும் சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு DARPAN ID இல்லை அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோவை பார்த்து DARPAN ID க்ரியேட் பண்ணி இமீடியட்டாக சப்மிட் பண்ணிவிடுங்க. இதில் இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ், டவுட்ஸ், இல்லை எங்களுக்கு DARPAN ID பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் இருக்குன்னா யூ கேன் காண்டாக்ட் அவர் டீம். எங்கள் டீமோட காண்டாக்ட் நம்பர் இஸ் தேர், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரெகுலராக போட போகிறோம். தேங்க்யூ.